சமயம் ஒரு சர்ச்சில் எனக்கு முன்னாடி ஒரு நபர் பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படிக்கும்போது அது நல்ல பாடல் எனக்கு தெரியும். அந்த ராகத்தை கொஞ்சம் மாற்றி படிக்கிறார். நான் நினைக்கிறேன் இங்கேருந்து இந்த ராகம் இப்படி படித்தா நல்லா இருக்குமே, அவங்க போடுற ஃபீட்டுக்கு இப்படி படித்தா நல்லா இருக்குமேன்னு உள்ளத்தில் தான் நினச்சேன். அவ்வளோதான். இந்த பாட்டு இப்படி படித்தா நல்லா இருக்குமே, இந்த பாட்டு இப்படி தானே வரும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தை இப்படி படித்தா நல்லா இருக்குமே, நம்மகிட்ட மைக்கு தந்தால் கூட அழகாக அந்த பாட்டை செஞ்சிடலாம், அல்லேலூயா படிக்கலாமேன்னு இதைத்தான் நினச்சேன். ஒரு 2 பாட்டு படித்தார் அந்த ஊழியக்காரர். இப்போது அலெக்ஸ் பிரதர் வந்து 2 பாடல் பாடுவார், பாடி ஜெபம் நடத்துவார். அல்லேலூயா. ஈஸியான பாட்டு தான். எனக்கு கொஞ்சம் மறந்தாப்புல இருக்குது. உங்கள் துக்கம் சந்தோஷமே வரும் அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் மறந்தாப்புல இருக்குது. முன்னாடி அந்த சர்ச்சினுடைய பாசமாக கொட்டோடு இருக்கிறாங்க, நான் மைக்கோடு இருக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷம் அதுதான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மறந்தாப்புல இருக்குது. எடுத்து ஈஸியான பாட்டு தானே, எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமில்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும், கலங்காதே மகனே கலங்காதே மகளே. இது எல்லாருக்கும் தெரியும் ராகம். முன்ன போய் மைக்கை பிடிச்சிட்டு உங்கள் நல்ல வேலை சொல்லுவாங்களே மானம் கப்பல் ஏறாத படிக்க, அன்றைக்கி அந்த சர்ச்சு பாஸ்டமாக என் மானத்தை காப்பாற்றினாங்க. அல்லேலூயா. அவங்க முன்னே இருந்துட்டு கொட்டடிச்சிட்டு உங்கள் துக்கம் அழகாக பாட்டு பிடிக்கிற எனக்கு உங்கள் துக்கம் வரமாட்டுக்கு பாட்டு ஈஸியான பாடு 2/4 பாட்டு தான், ஈஸியான பாடல். அப்படியே பாட்டு படிச்சுக்கிட்டே அழ ஆரம்பித்த ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. எல்லாரும் நினச்சிருப்பாங்க பரவாயில்லையே அலெக்ஸ் பிரதர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மர அழுதுகிட்டே பாட்டு படிக்கார. எனக்கு தான் தெரியும் நான் எதுக்கு அழுதேன். அந்த பாட்டு படிக்க முடியல, என்னால் வரல பாட்டு. இந்த பாட்டு முடிகிறவர் அழுதுகிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டியிருந்தாங்க. அவங்க தான் படிச்சுட்டே இருந்தாங்க பாசமாக. அவங்க இந்த சர்ச்சினுடைய பாசமாக முன்னாடி கொட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சவுண்டை ஹை லெவலில் படித்தாங்க. நான் ஒரு ஸ்டெப்பு படிச்சுட்டு ஸ்டாப் ஆயிடுவேன் மைக்கில். அவங்க படிக்கிற சத்தம் தான், சபை மக்கள்லாம் படிக்கிற சத்தம் தான் வந்து இதை தவிர என்னுடைய குரல் வரல, எனக்கு ராகம் வரல. அந்த ஒரு பாட்டு முழுவதும் அழுதுகிட்டே இருந்தேன். 2வது பாடல் படிக்கும்போது தான் ஆண்டவர் ராகத்தை கொடுத்தார். அன்னைக்கு நான் ஒரு கற்றுக்கொண்டேன், யார் பாட்டு படித்தாலும் ஜெபம் பண்ணினாலும் முதல்ல வாய்க்கு ஒரு பூட்டு காதுக்கு ஒரு பூட்டை போட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. யாரையும் அற்பமாக எண்ணணும்னா, யாரையும் அசட்டப் பண்ணினோம்னா நம்முடைய நிலைமை மாறிவிடும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது வர வர பலப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவங்க மேலே கையை நீட்டலை. இன்றைக்கி துணிகரமாக நிறைய நேரம் நான் பார்த்துருக்கிறேன். அடுத்தவங்க மேலே கையை நீட்டுறது, அடுத்தவங்க சரியில்லை, நம்ம செய்கிற ஊழியம் தான் கரெக்டு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஒரு ஊழியக்காரர் நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, என் மனைவிட்டையும் என்கிட்டையும், இவங்களாம் பெண்களை வச்சு அவங்க எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவரும் சர்ச்சை ஆரம்பித்தார். அல்லேலூயா. சர்ச்சை ஆரம்பித்து சரி இவராவது மற்றவங்க ஊழியக்காரங்க தான், அந்த ஊழியக்காரங்க பெண்கள் கையில் ஆளுகை கொடுத்துருக்காங்க, இவராவது ஆண்கள் கையில் கொடுக்கணும்னு பார்த்தா அவர் சர்ச்சில் எண்ணி 3 ஆண்கள் தான் வராங்க. கடைசியில் அவங்க எல்லா பொறுப்பையுமே பெண்கள் கையில் கொடுத்தாங்க. அப்போ தான் கேட்டோம், அண்ணா முதல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம். எதை விதைக்கிறோமோ அறுத்து தான் ஆக வேண்டும். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுக்கு காரணம், தாவீது வர வர பலப்பட்டதுக்கு காரணம், தாவீது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம், தாவீது மென்மேலும் பலப்படுவாய் என்று சபிக்க வந்தவன், கொலை செய்ய வந்தவன் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா?
அடுத்தவங்க மேலே கை நீட்டாத தாவீது. பக்கத்தில் கை பிடிச்சலுங்க. அடுத்தவன் மேலே கை நீட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளையும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. தகப்பன் மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா நல்லா பாருங்கள், பிள்ளையும் அதை தான் செய்யும். தாய் தகப்பன் எதை செய்கிறோமோ அதை பிள்ளை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யும். தாய் தகப்பன் அதிகாலையில் எழும்பி செபிக்கிற பிள்ளைகளாய் மாறிவோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தரை மாற்றி விடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. இவங்க கண்ணெல்லாம் எங்கே போவோம் அப்படின்னா ஒரு சமயம் என்னால் மறக்க முடியாது. அகஸ்டின் ஜெபக்குமாரன மீட்டிங் காய்கனி மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அண்ணன் யாரோ ஒரு ஊழியக்காரங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்தாங்க சொல்லி சொன்னாங்க. இந்த ஊழியக்காரங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில காரியத்தை சொல்லும்போது நான் ரொம்ப கக்கன்னு சிரிக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு தம்பி இருந்துட்டு, அண்ணன் அவங்க எந்த கோணத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாதுண்ணே. அண்ணன் எந்த கோணத்தில் பிரசங்கம் பண்ணுறான்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்களோ எந்த கோணத்தில் பண்ணுறாங்களோ தெரியாது. நீங்கள் சிரிக்காதீங்கண்ணே, நீங்கள் அந்த ஊழியக்கருக்கா ஜெபிங்கன்னு சொன்னாப்புல. எனக்கு இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பாஞ்சது போல் இருந்தது. அந்த தம்பி சொன்னாங்க, அண்ணா நீங்கள் சிரிக்காதீங்கண்ணே, அந்த ஊழியக்காரரை தாக்கி பேசுகிறாங்க கரெக்டு. அண்ணன் எந்த கோணத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு செய்தி வருது இல்லைண்ணே, அந்த ஊழியக்காரி கீழே விழுந்துட்டான்னு உங்கள்கிட்ட ஒரு செய்தி வருதில்ல, நீங்கள் என்ன சிரிக்கிங்க. அங்கே மேடையில் அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தம்பி இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்கிட்ட இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பாய்ந்தது போல் இருந்தது. பிரசங்கத்தை கேட்டு அடுத்த ஊழியக்காரங்களை தாக்கி பேசுகிறத கேட்டு சிரித்தாலே தேவனுக்கு விரோதமான காரியம். எத்தனை பேரும் நம்ம செஞ்சுருக்கிறோம்ல. மற்ற ஊழியக்காரங்களை தாராளமாக குற்றப்படுத்தி இருக்கிறோம்ல. நான் படுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசி என்னை சரிப்படுத்தி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்கு மேலே கையை நீட்டி இருக்கிறோம்ல. முதல்ல என் பிள்ளைகளை ரொம்ப அடிப்பேன். பிள்ளைகள் இப்போ ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆன உடனே திட்டுறதே எனக்கு வரமாட்டுக்கு. பிள்ளைகள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குதே. முதல்ல ரொம்ப அடிப்பேன். ஜோசாக்கு அப்பா என்னை பெத்திகளா இல்லாட்டிக்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்தீங்களாலாம் கேட்டிருக்கான். இந்த அடி அடிக்கியா நீ? அல்லேலூயா. நான் கேட்டிருக்கேன், நீ பெத்திகளா எனக்கு தெரில, இந்த அடி அடிக்க என்னைய மட்டும்தானே அடிக்கியம்மா. பிள்ளைகள் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு திட்டுறது அடிக்கிறது எல்லாமே ஐயா போட ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அபிஷேகம் 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 பண்ணப்பட்டவனுக்கு மேலே கையை நீட்டுறது சம்திங் ராங். தாவீது வர வர விருத்தி அடைந்ததுக்கு காரணம், நாளுக்கு நாள் வர வர பலப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க மேலே கை நீட்டலை. ரெண்டாவதாக தாவீது முதல்ல அபிஷேகம் பண்ணி வைத்தவன் மேலே கையை நீட்டலை, மற்றவர்களை குற்றப்படுத்தவில்லை. இரண்டாவதாக தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட தாவீது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது 12:13 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் இருக்குதா? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தாவீது பெரிய ராஜா, ஒரு பாவம் செய்து விட்டான், தவறு செய்து விட்டான். தவறு செய்தவுடனே நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ தவறு செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லும்போது அதை ஒப்புக்கொண்ட தாவீது. நான் ராஜாவாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம ராஜாவாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்ம தப்பு பண்ணிவிட்டு இப்பவும் தப்பு பண்ணுறோம், யாராவது சொன்னோம்னா நமக்கு பிடிக்காது தெரியுமா? அல்லேலூயா. புருஷனுக்கு தெரியாமல் எதையாவது செஞ்சிடுறது, இல்லை பொண்டாட்டிக்கு தெரியாமல் எதையாவது ஒன்று செஞ்சிடுறது. புருஷனுக்கு தெரியாமல் சுடிதார் நைட்டி எதை எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு
புருஷன்ட்ட மறைச்சிறது, எதையாவது ஒன்று சொல்லிடுறது. மாட்டிக்கிட்டோம்னைக்கு அதை தப்பிக்கிறதுக்கு எதையாவது ஒரு பாயிண்ட்டையும் போடுறது. பாயிண்ட் என்னைக்கு தான் எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாமல் கணவர் எதையாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு சிக்கிக்கொள்ளும்போது அது எப்படியாவது தப்பித்து கொள்ள எதையாவது ஒரு வழிவாசலை எப்படி ஏதாவது பிளான் பண்ணி போடுறது. ஒன்று சொல்லி ஒன்று மாட்டிக்கிட்டு அவ்வளோந்தான். தாவீது ராஜா, ஒரு பெரிய ராஜா, அந்த நாட்டுக்கு பிரதமர் ஒரு தவறு செய்துட்டா தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது சொல்லலாம், யாரை பார்த்து சொல்கிற, தூக்கி உள்ளே போடுறனைக்கு நாத்தானை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு தாவீது தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு என்னனாலும் செய்யலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் சில பேர் தவறு செய்துவிட்டு என்னனாலும் செய்கிறாங்கல்ல. நீ நியூஸில் பார்க்குறோமே, கொலை செய்தவன் வேற, பிடிக்கப்பட்டவன் வேற மாதிரி ஆய்கொண்டு இருக்கிறது. நீ பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற தேசத்தில் அருவருப்பு. தவறு செய்த போது நான் தான் என்று ஒத்துக்கொண்ட தாவீது அது மனுப்பல. தாவீது வர வர விருத்தி அடைந்ததுக்கு காரணம் நாளுக்கு நாள், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் பகுதிக்குள்ளே கடந்து போன தாவீது. நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது, உண்மைதான், எல்லாம் உண்மைதான். மலை ஜாதிக்கு போக முடியல, அவ்வளோ பிரச்சனை தாவீதுக்கு. நிம்மதியாக தூங்க முடியல, காட்டிலையும் மலைக்குள்ளையும் கெபிக்குள்ளையும் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை. நேற்று ஊழியத்துக்கு போகும்போது இல்லை, நம்ம சௌரிகள் பிரதர்ஸ் மாதிரிலாம் முன்னாடி போயிட்டாங்க. வீட்டுக்கிட்ட முடிச்சு போகிறேன், கரெக்டாக அந்த ஓரத்தில் போயிட்டு இருக்கும் ஒரு பாம்பு அப்படி நிற்கிது படம் எடுத்துக்கிட்டு. அல்லேலூயா. பார்த்துட்டு எசப்பான்னு மாதிரிதான் யோசித்தேன். பாம்பு தலையடித்து வெட்டி கிரேனாட்டை கொண்டு போய் கொடுத்தா சுக்கா போட்டு தந்திருப்பாள். அல்லேலூயா. பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை, பிரச்சனைகள் பாடுகள் யாருக்கு இல்லை? பாடுகள் இல்லாத மனுஷன் யாரு தான்? பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு தான்? பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் விருத்தியடைய பண்ணும் அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தாவீதின் மேல் இருந்தது. காரணம், கையை நீட்டல, தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட தாவீது. எத்தனை பேரும் நம்ம சில நேரங்களில் தப்பெல்லாம் பண்ணிட்டு சிக்கிக்கொள்ளும் போது இல்லைன்னு சமாளிச்சிருக்கிறேன் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நினைக்கிறேன், என் மனைவிக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா கேட்குறாப்புல, இல்லை என்ன சேலை அப்படின்னு. எங்கள் அம்மாவை பயந்துரு, ஏம்மா உங்களுக்கு தான் வாங்கினேன். அல்லேலூயா. இவ பறக்க முடிக்கா புண்ணியவா, எனக்கு வாங்கிட்டு அம்மா பார்த்தோன்னா உங்களுக்கு தான் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. தாவீது தவறை ஒப்புக்கொண்டான். நான் தான் ஐயா. இவ்வளோ அழகாக மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. 2 சாமுவேல் 12:13 சத்தமாக வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அதனால தான் நாளுக்கு நாள் உயர்வுக்கு காரணம். ஒப்புக்கொண்டான். நான் தான் செஞ்சப்பா, நான் தான் பண்ணினேன். நேரமாகிவிட்டது. 3ஆவதாக, நன்மை செய்தவருக்கு நன்மை செய்த தாவீது. முதலாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேலே கை வைக்காத தாவீது. 2ஆவதாக தவறை ஒப்புக்கொண்ட தாவீது. 3ஆவதாக நன்மை செய்த மனிதனுக்கு நன்மை செய்த தாவீது. அல்லேலூயா. யோனதான் தாவீதோடு நெருங்கின நண்பர். தாவீதை தப்பு வைப்பதற்கு யோனதான் பல காரியங்கள் செய்தார். தாவீதனுடைய இருதயமும் யோனதானின் இருதயமும் ஒன்றாக இருந்தது. அப்படி நேசித்தார்கள். இப்பொழுது தாவீது ராஜாவாக வந்துவிட்டார். சவுலின் குடும்பங்கள், யோனதானின் குடும்பங்கள் அழிந்து விட்டன. யோனதான் மரித்து விட்டார், சவுல் மரித்து விட்டார். இப்போ தாவீதுக்குள்ள ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் அப்படின்னாக்கி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம்
2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது 2 சாமுவேல் தாவீது அவனை பார்த்து பயப்படாதே. நீ இப்ப 1வது வசனத்தை வாசிங்க. 1 யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை. தாவீதுக்குள்ள ஒரு ஏக்கம், என்னாலே நன்மை பெறுவதற்கு, என யோனதான் நிமித்தம் நன்மை பெற்ற தாவீது, நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமே, எனக்கு நன்மை செஞ்சாங்களே அவங்களுக்கு ஏதாவது அந்த குடும்பத்திற்கு நான் நன்மை செய்ய வேண்டுமே. யாராவது இருக்காங்களா? எல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அவன் பார்க்கும்போது ஒருத்தனை கூட்டு வரான். சீபாபா கர்த்தாவன் சொல்கிறான், யோனதானின் மகன் இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் யாரு? மேவி போசி. அல்லேலூயா. 2 கால் முடமனான மனிதன் இருக்கிறான். அவனை கூட்டு வா, என்னால் நன்மை பெற வேண்டுமே. அதான் 7வது வசனத்தை வாசிங்க. இப்போ வாசிங்க 7வது வசனத்தை. தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஒரு ராஜா சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டுமே உனக்கு, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நன்மை செய்ய வேண்டுமே. எனக்கு நன்மை, நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன். இந்த குடும்பத்தில் நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன். இவங்களை ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டுமே யோனத்தான் குடும்பத்தில். அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு பெரிய பஞ்சம் வந்துட்டு தேசத்தில், பெரிய பஞ்சம். இங்கே 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. பெரிய பஞ்சம். இப்போ பஞ்சம் வந்தோடனே கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க, அந்த பஞ்சம் எதற்காக வந்ததுன்னு சொல்லி. சவுலின் குடும்பத்தார் கிபியோனுக்கு செய்த அந்த இரத்த பழி நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லுகிறார்கள். பிரச்சனை வந்து சொன்ன உடனே இப்போ என்ன செய்யணும்? சவுலின் குடும்பத்தார் எல்லாம் தூக்கில் போட்டு கொலை செய்யணும். அந்த நேரத்தில் யோனதான்டா நான் நன்மை பெற்றேன் என்று சொல்லி யோனதானுடைய மகனை காப்பாற்றின தாவீது. ஆண்டவரே சொல்றாரு, சவுலின் குடும்பத்தார் நிமித்தம் இந்த இரத்தப்பழி, இந்த பிரச்சனை, அது எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய நேரத்தில் கூட யோனதான்டா நான் நன்மை பெற்றேன் என்று சொல்லி அதை காப்பாற்றின தாவீது. நன்மையை பெற்றவர்களுக்கு நன்மை செய்த சில பேர் நன்மையை பெற்றுக்கொண்டு அப்படி மறந்துடுவாங்க தெரியுமா? பக்கத்தில் கை பிடிச்சவங்க, நீங்கள் அப்படி கிடையாது. இல்லையா? நன்மையை சில பேரை நான் பார்த்துருக்கிறேன். நன்மையை பெறுவர என்னென்ன உறவு, என்னென்ன பாசம் வைக்கணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். என்னென்ன ஐஸ் வைக்கணுமோ அக்கா மாமா சித் என்னன்னாலும் ஐஸ் வைப்பாங்க. நன்மையை பெறுவது. நன்மையை பெற்ற பிறகு அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் மாட்டிக்கிட்டீங்களோ தெரில. நம்மகிட்ட நன்மையை பெற்றுவிட்டு நம்மளை தூசித்தால் பரவாயில்ல, நாம் நன்மையை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு நன்மை தான் செய்யணும். மரிக்கிறவரை இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்த தாவீது. இன்னொரு மனுஷனுக்கு அவர் தாவீது இப்போ மரிக்க போகிறார். மரணம் வந்துட்டு அவருக்கு தாவீதுக்கு மரணம் வரும்போது தன்னுடைய மகனை கூப்பிட்றாரு. சாலமோனை கூப்பிட்டு ஒரு காரியத்தை, நிறைய காரியத்தை சொல்லும்போது அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் 1 ராஜாக்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நிறைய காரியங்களை
தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொண்டு வரும்போது இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்கள். கீலேயனாகிய பர்சிலாவின் குமாரனுக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கு போகிறார். சாலமோனை கூட்டி சொல்லுகிறார், எப்பா நீங்க இந்த இவ எங்க நன்மை செய்தான் சொன்னா கொஞ்சம் நீங்க 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது 32வது வசனத்திலிருந்து வரிசையாக சொல்லப்படும். 32வது வசனத்துல கொஞ்சம் வாசிங்க. பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். அப்சலோமுக்கு தப்பி ஓடும்போது ஒரு பராமரிக்கப்பட்ட பகுதிக்குள்ளே கடந்து போன தாவீது பர்சிலா தான் கூப்பிட்டு அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவர்களை ஆதரித்தான். பர்சிலாட்ட நன்மை பெற்றுக் கொண்ட தாவீது இப்போ மரிக்க போறான். மகனை கூப்பிடுறான். ஏன்னா தாவீது அப்பவுமே ஒரு வாக்கு கொடுக்குறான். என்ன வாக்கு கொடுக்குறான்? அன்றைக்கி நீங்கள் 19வது அதிகாரத்தில் நீங்கள் 34வது வசனம் 35வது வசனம் 35லேருந்து வாசிங்க. இப்போது 33 ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். எப்ப நீ எனக்கு ஆதரவு கொடுத்தியே, நான் என் மகனுக்கு தப்பி வரும்போது எனக்கு ஆதரவு கொடுத்த, அங்க எல்லா பிரச்சனையும் நீங்கி விட்டது. நான் ராஜாவா இருக்கிறேன், நான் இப்ப என் தேசத்துக்கு போகிறேன். ஆனா ஒன்னு செய், நீ என் கூட வா, உன்னை நான் பராமரிக்கிறேன் சொல்லும்போது இவன் என்ன சொல்றான்? அப்படி இன்னைக்கு கீழே அப்படி வாங்க கீழே. பர்சிலா ராஜாவை பார்த்து ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? ருசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க 37 வாசிங்க. நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். பர்சிலாவை கூப்பிடுகிற, நீ வாப்பா என் ஊருக்கு, என் நாட்டுக்கு வா, எனக்கு ஆதரவு செய்தியே, என்னை பராமரித்தியே, என் தேசத்துக்கு வா, நான் தான் ராஜா, நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லும்போது எனக்கு வயசாகி விட்டது. சங்கீதக்காரர்கள் பாடுகிற பாடல் என் காதுக்கு இனிமையா இருக்குமா? இல்லை ஏதாவது ருசிகரமான பதார்த்தங்களை சாப்பிட்டா என் நாவுக்கு ருசியா இருக்குமா? இல்லை, எனக்கு வயதாகி விட்டது, நான் என் ஊரில் மரிக்க போகிறேன், மரித்து என் ஊரில் நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன். ஒரு காரியம், என் பிள்ளை கிம்காம் வருகிறான், பாதுகாத்துக்கொள். மரிக்க போகும்போது நன்மை பெற்ற நாம் மறந்து கூட போகக்கூடாது என்று சொல்லி மரிக்கும் தருணையில் அந்த தருணத்தில், மரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில், நான் மரித்த பிறகு நான் வாக்கு கொடுத்தனே, அந்த பிள்ளை கூட ஆதரவு கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கேன்னு சொல்லி சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறாப்புல, பர்சிலாவின் மகனை பார்த்துக்க, நித்தமும் சமூகத்தில் அவன் சாப்பிடணும். இவ்வளவு காரியம் தாவீதுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்ததுனால தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இவ்வளவு ரகசியம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் தாவீது வர வர பலப்பட்டான். இவ்வளவு காரியம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் அடிக்க கொலை செய்ய வந்தவன் சொல்லுகிறான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய். இவ்வளவு காரியம் இருந்ததுனால தான் தாவீதை பார்த்து சொல்லப்படுகிறது, தேவனுடைய இரத்துக்கு ஏற்றவன். தேவனுடைய இரத்துக்கு ஏற்றவன். நான் வர வர பலப்படணுமா? அபிஷேகம் பண்ணி வைத்த மேலே தயவு செய்து கை நீட்ட வேண்டாம். நான் அந்த அனுபவத்தில் வந்ததுனால தான் சொல்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணுறனோ
அதே பகுதிக்கு மறுநாள் தப்பு பண்ணுவதற்கு தேவனே சில நேரங்கள் அனுமதிப்பார். அந்தமானில் தோணியில் இருக்கும்போது ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன், எல்லாருமே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த தண்டல்னு சொல்லப்படுகிற அவர் கோவப்பட்டார் பயங்கரமாக. கோவப்படும் போதில் ஜெபிக்கக்கூடிய மனுஷன், நான் சொல்கிறேன் இது ஏக்கு கோவப்படுறாரு, ஒரு ஜெபிக்கக்கூடிய மனுஷன் கோவப்படலாமான்னு சொல்லிட்டு மற்ற மனிதர்களோடு சொல்லுகிறேன். இங்கே ஏக்கு கோவப்படுறாங்க, ஜெபிக்கிற மனுஷன் கோவப்படலாமா? முதல்ல சொல்கிறேன், கேட்குறேன், நான் கோவப்படலாமான்னு சொல்லிட்டு மறுநாள் அதே நேரத்தில் நான் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ஒரு காரணம் இல்லாமல் கோவப்படுற ஆளுக்கிட்ட கோவப்பட்டுட்டு இப்போ இந்த 3 நாள் ப்ரேயர் போகணும்ல, முழங்கால் போடுற எனக்கு ஜெபம் பண்ண வரல. யார்ட்டையாவது சண்டை போட்டோம்னா வராதில்ல, வருமா? வீட்டில் ஏதாவது சண்டை போட்டேன் அப்படின்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு கொஞ்சம் என் மனைவிக்கு தூக்கிட்டாப்பில் இருக்கும். புண்ணியவான் 3 மணிக்கு ஜெபம் பண்ண போவான், எப்படியும் என் கையை பிடிச்சிட்டு 4 சாரி கேட்பான், தெரியும் அவளுக்கு. அல்லேலூயா. இப்போ கோவப்பட்டு கீழே போகிறேன், என்னால் ஜெபம் பண்ண முடியல, ஓயின்ட்டு அழுகிறேன். ஆண்டவரே நான் மன்னியப்பா. ஒரு சத்தம் கேட்டது, இன்றைக்கி நான் உன்னை மன்னிக்கிறது போல தானே நேற்று நான் அவனை மன்னித்தேன், ஏன் மற்றவர்களோடு தூற்றினா என்று சொல்லி. நான் சொல்கிறேன், அநேக பிரசங்கத்தை கேட்டு நான் திருந்தினதை விட தேவ சமூகத்திலே அழுது புலம்பி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் மாறினது அதிகம். தாவீது வர வர பலப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டாத தாவீது, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட தாவீது, மற்றவர்களுக்கு நன்மை செய்த தாவீது. இந்த 3 காரியமே என்னை ஆச்சரியப்படுத்தினது. நான் நல்லா செபிக்கிறோமே, ஏன் நமக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை? நம்ம செபிக்காமல் இருக்கிறோமா? சின்ன பிள்ளைகளை பார்க்க வேண்டாம், யானேஸ் பிரதர் கூட்டு வந்துடுற மாட்டி. அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கழுத்தில் வலி பலவீனமாக இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். கத்தரிச்சித்தனா டிசம்பர் மாதம் வருவாங்க. அல்லேலூயா. மற்றவங்களை குற்றப்படுத்தாமல், மற்றவங்களை கையை நீட்டாமல், தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு, ஆண்டவருக்கு முன்பாக நான் தவறு செய்தேன் ஆண்டவரே, தவறை ஒப்புக்கொண்டு நன்மை செய்தால் நிச்சயம் நம்ம ஜெபிக்கிறோம்ல. நம்ம ஜெபிக்காத ஜெபம் உண்டா? நம்ம கண்ணீர் வெடிக்காத கண்ணீர் உண்டா? போடாத உபவாசம் உண்டா? ஏன் முன்னேற்றம் இல்லை? ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், தசமபம் காணிக்க சரியாக செலுத்துகிறோம், அந்த விருத்தி அடையக்கூடிய சூழ்நிலை இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கையை நீட்டுறதுனால. கையை நீட்டுறதுனால, தவறை ஒப்புக்கொள்ளாததுனால, துணிகரமான காரியங்கள். தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும், அதை ஆண்டு கொள்ள நீ ஒட்டாதிரும். அடுத்த மேலே கை நீட்டாத தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கை நீட்டாத தாவீது, தவறை ஒப்புக்கொண்ட தாவீது, நன்மை செய்த தாவீது. இந்த 3 காரியத்தையும் எனக்கு ஆழமாக தெரிய ஆரம்பித்தது. ஆவியானவர் காட்டினார் எனக்கு. ஆவியானவர், இவ்வளோ காலம் ஜெபிக்கிறோம், இவ்வளோ காரியம் செய்கிறோம், ஆனால் அடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனித மேலே கை நீட்டினதுனால வர வேண்டிய நன்மைகள்லாம் தடையாகி இருக்கிறது, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தவங்க மேலே கை நீட்டுறதை விட்டுட்டோம்னா, நான் செஞ்ச தவறை ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி விட்டோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர்
கர்த்தர் தாவீதை உயர்த்தினது போல கர்த்தரையும் நம்மளை உயர்த்த அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஓ ராக்கா தரா பலபா, அவர் இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல, தாவீது வர வர பலப்பட்டது போல, தாவீது கர்த்தருடைய இரத்துக்கு ஏற்றவனாய் மாறினது போல, தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மென்மேலும் பலப்படுகிறவனாக மாறினது போல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எல்லாம் எளிமை நின்று ஜெபிக்கலாம். ஓ ராக்கா துடா சந்தர பலபா, ஓரி கபலபா துடா பலபா, ஓரி கமானா சந்தர பலபா, ஓரி கபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மைத்தான். எத்தனையோ தடவைய ஊழியக்காரங்களை, தேவ பிள்ளைகளை, சொந்தக்காரங்களை நம்ம அற்பமாக என்னை குற்றப்படுத்தி இருக்கிறோம்ல. இந்த பிரச்சனை வந்தது காரணம் அவதான், இந்த பிரச்சனை வந்தது காரணம் அவங்க தான் என்று சொல்லி இருக்கிறோம்ல. மாமி மருமகளையும், மருமகள் மாமியும், மனைவி கணவனையும், கணவன் மனைவியும், பிள்ளைகள் தாய் தகப்பன, தாய் தகப்பன் பிள்ளைகளை இல்ல. ஒரு நேரம் ரெண்டாவது மகன் மாமிட்டை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அதிகாலையில் வாமிட்டை எடுக்கிறான். மறுநாள் அதே டைமில் வாமிட்டிங், மூணாவது நாள் அதே டைமில் வாமிட்டிங் வரும்போது தெய்வ சமுத்திரம் முழங்கால் படிட்டு கேட்ட, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, ஒரு தகப்பனாகிய நான் தான்ப்பா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிங்கப்பா என்று தேவ சமூகத்தில் கதர்னது போது கர்த்தர் மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். ஏதோ ஒரு காரியம் தேவனை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் மற்றவங்களை நம்ம அற்பமாக எண்ணி இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தினால இல்லை. தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர், தாவீது வர வர பலப்பட்டது போல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நமக்காக கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினாரு. கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினாரு. என் பிள்ளை சமாதானமாக இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக இரத்தத்தை சிந்தினாரு. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு எல்லா உலகத்தின் ஆழத்திலிருந்து உம்மைத்தான் நான் டேடிமா அப்பா, டேடிமா அப்பா செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது வர வர பலப்பட்டது போல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேலே இறங்கி அசைவாடுபடி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையும் கிருபையும் பிள்ளையுடைய வாழ்க்கையில பின்தொடர உதவி செய்யுங்க. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்துடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை மூடுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் மூடுவதாகப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னிணைக்கும் சந்தோஷம், சமாதானம், தேவ கிருபை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.